தமிழ் உலகின் மாபெரும் சிந்தனையாளர், உலக மனிதநேய கவிஞர், திருக்குறள் எனும் அற்புதமான நெறிநூலை உலகுக்கு அளித்த மாமுனிவர் திருவள்ளுவராவார். அவர் தமிழரின் பெருமையும் மனிதகுலத்தின் பொது சொத்துமாக விளங்குகிறார். திருவள்ளுவர் பிறந்த காலம் குறித்து துல்லியமான வரலாற்றுச் சான்றுகள் இல்லை. ஆயினும் அறிஞர்களின் பெரும்பான்மையான கருத்துப்படி அவர் கிமு 3ஆம் நூற்றாண்டிற்கும் கிபி 1ஆம் நூற்றாண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்ததாக கருதப்படுகிறது. அவர் பிறந்த இடம் இன்றைய தமிழ்நாட்டின் மயிலாப்பூர், சென்னை அல்லது திருவாரூர் பகுதியாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. திருவள்ளுவரின் வாழ்க்கை மிக எளிமையானதாக இருந்ததாக நம்பப்படுகிறது. சில புராணக் குறிப்புகளின்படி அவர் நெசவு தொழில் செய்தவர் என்றும் அவரது மனைவி வாசுகி என்றும் கூறப்படுகிறது. வாசுகியின் பணிவு, அன்பு, இல்லற ஒழுக்கம் ஆகியவை திருக்குறளில் எடுத்துக்காட்டாக பேசப்படுகின்றன. இதனால் திருவள்ளுவர் இல்லற வாழ்வின் பெருமையை அனுபவித்தே உணர்ந்தவர் என்பதும் தெரியவருகிறது. திருவள்ளுவரின் வாழ்க்கையின் உச்சமான சாதனை அவரது இலக்கிய படைப்பான திருக்குறளாகும். திருக்குறள் மொத்தம் 1330 குறள்களைக் கொண்டது. இவை அறம், பொருள், இன்பம் என 3 பெரும் பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. முதற் பகுதியான அறத்துப்பால் மனிதன் கடைப்பிடிக்க வேண்டிய நெறிமுறைகள், ஒழுக்கம், பண்பு, அன்பு, அறம் ஆகியவற்றை எடுத்துரைக்கிறது. இரண்டாவது பகுதியான பொருட்பால் அரசியல், ஆட்சி, அமைச்சர்கள், படை, நட்பு, சமூக பொறுப்பு போன்ற வாழ்க்கையின் நடைமுறை அம்சங்களை விளக்குகிறது. மூன்றாவது பகுதியான இன்பத்துப்பால் மனித உறவுகள், காதல், தாம்பத்தியம், உணர்வுகளின் நுட்பங்களை மிக நாகரீகமாகவும் உயர்ந்த முறையிலும் விவரிக்கிறது. திருக்குறளின் சிறப்பம்சம் என்னவென்றால், அது மதம், இனம், நாடு போன்ற எல்லைகளை கடந்த மனிதநேய நூலாக விளங்குகிறது. எந்த மதத்தையும் நேரடியாக பேசாமல் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான வாழ்வியல் வழிகாட்டுதல்களை வழங்குகிறது. அதனால்தான் திருக்குறள் இன்று உலகின் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உலகளாவிய புகழ்பெற்ற நூலாக உள்ளது. திருவள்ளுவர் அரசர்கள், ஆட்சியாளர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் சமமாக அறிவுரை கூறியவர். அதிகாரத்தை விட அறத்தையே உயர்வாக கருதியவர். அறமே வாழ்க்கையின் அடித்தளம் என்ற தத்துவத்தை தனது குறள்கள் முழுவதும் விதைத்தவர். திருவள்ளுவரின் வாழ்க்கை மிக குறைவாகவே நமக்கு அறியப்பட்டாலும் அவர் எழுதிய குறள்களே அவரது வாழ்க்கை வரலாறாக விளங்குகின்றன. அவர் வாழ்ந்த காலம் எதுவாக இருந்தாலும் அவர் சொன்ன கருத்துகள் காலத்தை தாண்டி இன்றும் மனிதனை வழிநடத்துகின்றன. இன்றும் திருவள்ளுவர் தமிழரின் அடையாளமாக மட்டுமல்ல, உலக மனிதகுலத்தின் ஒளிவிளக்காக திகழ்கிறார். அவரது திருக்குறள் மனிதனுக்கான வாழ்வியல் கையேடாக என்றும் நிலைத்திருக்கும். யாதும் ஊர் யாவரும் கேளீர் என்ற உயர்ந்த சிந்தனைக்கு உயிர் கொடுத்தவர் திருவள்ளுவர். அவரது வாழ்வும் வார்த்தைகளும் என்றும் சிறுவர்களையும் பெரியோர்களையும் என்றும் நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கும்.